அவங்க நம்ம மத்தியில் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். யாவரும் கைகளை தட்டி நம்ம வரவேற்போம். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறேன். ஆமென். பெரிய கிருபை. அல்லேலூயா. ஆமாம், நல்ல கைகள் வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த அல்லேலூயா சொல்லும்போது ஆராதிக்கும் போதெல்லாம் கையை உயர்த்திடணும். ஏன் 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 அப்படின்னா, மழை பெய்யுது, தாமிரபரணி ஆற்றுல பயங்கரமான வெள்ளம். நீச்சல் தெரியாத ஒருத்தன் அந்த வெள்ளத்துக்குள்ள விழுந்துட்டான்னு வச்சுடுங்களேன், அவன் என்ன செய்வான் அப்படின்னா, அவன் கையை தான் யாராவது என்னை காப்பாத்துங்க. அல்லேலூயா. அதே போல தான் அந்த உலக வாழ்க்கையில் பாடுகள் பாவங்கள் நிறைந்த உலகத்தில் இயேசுவே கையை தூக்கிடணும். அல்லேலூயா அல்லேலூயா. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கை என்ன செய்யாதுன்னா மேலே வராது. எங்கே வரும் அப்படின்னா, தலைக்கு நேர் மேலே ஒரு 10 லட்ச ரூபாய் கட்டி தொங்க விட்டுருந்தோன்னு வச்சுடுங்களேன். 10 லட்ச ரூபாய் கட்டி தொங்க விட்டுருந்தோம் அப்படின்னா கை என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அல்லேலூயா. அந்த 10 லட்சம் உங்களுக்கு தான் ஆச்சுன்னா போதும், வரைஞ்சி கட்டிட்டு கை எங்கே இருந்தால் வருமோ தெரியாது. அது வரைக்கும் கை இப்படி தான். அல்லேலூயா. ஆனால் அப்போ அந்த நேரத்தில் கை என்ன செஞ்சிடும், வந்துடும். அல்லேலூயா. அதுபோல் பாட்டு பாடும்போது நல்லா கைத்தட்டு என்ன செய்யாது, வராது. ஆனால் எப்போ அந்த கை சுறுசுறுப்பாக வேலை செய்யும் தெரியுமா, நல்லா முன்னாடி நல்ல சாப்பாடு வச்சு 2 முட்டையை அவிச்சு நல்ல சிக்கனை பொரிச்சு வச்சாச்சுன்னா கை துரிதமாக வேலை செய்யும். ஆனால் கைத்தட்டுக்கு வேலை, ஆமாம், அது மட்டும் அப்படியே வராது. அல்லேலூயா. ஆனால் அதையே தந்தது அவர் தான். அவரை பாடுவதற்கு கை என்ன செய்ய மாட்டேக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். நாமெல்லாம் யாருன்னு சொன்னால் இயேசுவின் பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமாம். நம்ம அப்பா யாரு? இயேசப்பா. யாரு? நம்ம அப்பா எப்படிப்பட்டவர்? அதிசயமானவர், நல்லவர், வல்லவர், பெரியவர். சரியா? கொஞ்சம் 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 பார்த்துருவோமா? நல்லா கவனிங்களேன். இயேசு எனக்கு அப்பா அப்படிங்கிறவங்க மாத்திர கரங்களை வைத்து எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். நான் அவருக்கு பிள்ளைங்கிறவங்க மாத்திரம் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஒரே ஒரு காரியம் சொல்லட்டுமா? இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய அப்பான்னு வச்சிடுங்களேன். நான் யாரு? முதலமைச்சருடைய பிள்ளை. சரி, இந்த முதலமைச்சருடைய பிள்ளை நம்ம பட்டணத்துக்கு அப்படியே வாராரு. வரும்போது எப்படி வருவார்? முன்னால் 10 காரு, பின்னாடி 10 காரு. ஓயம் 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 ஓயம். இதோ உங்கள் வீட்டு புதன்வன் தங்க தாமரை கண்ணன் இளைய தளபதி வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி பெரிய ஆரவாரம் இருக்கும். இறங்கும்போது நீளமாக சரவை வெட்டியை போட்டு டாம் டிமா டமார் அப்படிம்பாங்க. எல்லாரும் தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க அப்படிம்பாங்க. இங்கே நடக்கும்போது அப்படி ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா பாசு மட்டும்தான் நின்று பாட்டு படிக்கணும். எல்லாரும் ஏன் முதலமைச்சர் புள்ள வாராரம் வாங்க ஐயா பாப்போன்னு சொல்லி எல்லாரும் அங்கே போய் பார்த்துட்டு நிற்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் அப்படியே நம்ம சபைக்குள்ள அப்படி வாரார். நம்ம சபைக்குள்ள வரும்போது எப்படி வருவார்? இப்படி சொங்கி போல வருவாரா, இல்லைன்னா ஒரு தில்லோட வருவாரா? வந்தவொன்னே பாஸ்டர் பாப்பார். ஹலோ பாஸ்டர், அடிங்க பாட்டு பாஸ்டர் சொல்லிட்டு எனக்கு நான் யார் தெரியுங்களா? முதலமைச்சருக்கு பிள்ளை. ஒரு தில்லு. முதலமைச்சருக்கு பிள்ளைங்கிற ஒரு தில்லு. ஆனால் எத்தனை வருஷம் தான் முதலமைச்சருக்கு பிள்ளை? 5 வருஷம்.
ஆற்றால் நிலையற்ற ஆட்சியில் இருக்கிற ஒரு முதலமைச்சருடைய பிள்ளைக்கு ஒரு தில்லு இருக்குன்னு சொன்னா, அந்த சராசரங்களையும் 6 நாட்களுக்குள்ளாக வார்த்தையினாலே படைத்து கரத்தில் வச்சு அரசாட்சி செய்கிற அந்த ராஜாதி ராஜாவாகி இயேசுவின் பிள்ளைகள் தான் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. நமக்குள்ள ஒரு தில்லு, பக்கத்தில் கேட்டு சொல்லி பார்க்கலாம், தில்லு இருக்கான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. ஒரு தில்லோட இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்களேன். எனக்கு இப்படி சொல்லினா சொல்லிட்டே இருக்கலாம். உலகத்தில், இந்த உலகத்தில் 33 கோடி தேவர்கள் இருந்தாலும் எந்த தெய்வமும் சாதிக்காததை எங்க அப்பா இயேசு சாதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. மரணத்தை டேஸ்ட் பார்த்த ஒரே ஒரு தெய்வம் எங்க அப்பாயா. ஹல்லேலூயா. உலக சரித்திரத்தை 2 பிரிச்சது யாருன்னா எங்க அப்பா இயேசு. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் அவருடைய பிள்ளைகள் தான் நீங்களும். ஹல்லேலூயா. ஆமா. இந்த உலகத்துல எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அப்பா 8 அடி பாஞ்சா இங்கேயும் உண்டா. ஹல்லேலூயா. பாஸ் சொன்னாங்க, அவரை காட்டில் அதிகமான வல்லமை நமக்கு வேணும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஒரு சிலுவையில் அடிக்கப்பட்டார், நம்ம 4 சிலுவையில் அடிக்கப்படணும், ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அவர் ஒரு சிலுவையை ஜெயித்தார், நான் 4 சிலுவையை ஜெயிப்பையா. ஆமென். ஆமா. ஹல்லேலூயா. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா. அப்பா 8 அடி பாஞ்சா பிள்ளை 16 அடி பாயணும். உலக சரித்திரத்தை அவர் 2ஆ பிரிச்சாரு. நம்ம எத்தனையா பிரிக்கணும்? ஆமா, நம்ம ஒரு குடும்பத்தை தான் பிரிப்போம். ஏமா கேட்டியா, உன் மாமியார் உன்னை பற்றி இப்படி சொன்னாத. மாமியார் மருமகளுக்கு சண்டை. ஹல்லேலூயா. ஆமா. மாமியார்ட்ட போய், மாமியார் கேட்டியாமா, உன் மருமவா இப்படி சொன்னான்னு சொல்லி என்ன செய்வோம், பிரித்து விடுவோம். ஹல்லேலூயா. வேண்டாம், இருக்கக்கூடாது. ஆமென். அட்லீஸ்ட் 2025 ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 நபர் வாழ்க்கையாவது 2ஆ பிரிக்கணும். புரியலையோ உங்களுக்கு? புரியலையோ? 2025 ஒரு 10 நபருடைய வாழ்க்கையாவது 2ஆ பிரிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசுவை அறிஞ்சிருக்க மாட்டாங்க. நம்ம சொல்லி அவங்க வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கு முன் பாவி, கிறிஸ்துவுக்கு பின் சபையில. ஹல்லேலூயா. ஆமா, செஞ்சிருவோமா? ஆமா, ஸ்தோத்திரம். சார், வார்த்தைக்கு நேராக கடந்து போவோமா? இந்த காலை வேளையில், காலை நேரத்தில் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகும். பிதாவாகிய தேவன் தடைகளை நீக்கி போடுகிறவர், குமாரனாகிய இயேசு தடைகளை நீக்கி போடுகிறவர், பரிசுத்த ஆவியானவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். இப்போ ஆமா, ஸ்தோத்திரம். தடை யாருக்கு வரும்னா, ராஜ்யத்துக்கு நேராக போகிறவங்களுக்கு தான் தடை வரும். ஹல்லேலூயா. ஆமா, பரலோக ராஜ்யத்துக்கு பலவந்தம் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணும், போகணும். விடாது, இழுக்கும் இழுக்கும். உதாரணத்துக்கு இங்கே ஒரு பைபிளையும் இங்கே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலையும் வச்சுட்டோம்னா நம்ம எதை பார்க்க போவோம்? ஆமாம், அப்படியே வந்துட்டு பைபிளாக இருக்கட்டும், மொபைலை தான் தூக்கி என்ன செய்வோம், பார்ப்போம். இழுக்கும். ஆமாம், ஒரு பக்கத்தில் பைபிள் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் டிவியில் சித்தி ஓடுது, செம்பருத்தி ஓடுதுன்னா எங்கே இழுக்கும்? அங்கே தான் இழுக்கும். ஆமாம், ஆனால் இழுக்கும். ஒரு பக்கத்தில் பரலோக ராஜ்யத்துக்கு அதிகாலையில் 5 மணிக்கு ஜோமுன்னா, நல்லா மழை பெஞ்சிருக்கு, பனி அடிக்க இன்னும் கொஞ்சம் நேரம், இழுக்கும். ஆனால் பலவந்தம் பண்ணணும். ஹல்லேலூயா. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமென். சார், நல்லா கவனிங்க. தடை. ஆமாம், நம்ம வாழ்க்கையில் பலவிதமான தடைகள். ஒருவேளை சிலருக்கு ஏதோ ஒரு வியாதி, சிலருக்கு பிரச்சனை, சிலருக்கு போராட்டம், சிலருக்கு கடன் பாரம், சிலருக்கு ஏதாவது ஒரு காரியம். தடை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தடை வருமானா அவனை எழும்ப விடாது, நிமிர விடாது, பிரகாசிக்க விடாது, செயல்பட விடாது. அந்த தடை அவன் அப்படியே கூனி குறுகி உட்கார வச்சிரும்.
அவனால முடியல. நான் நினைக்கிறேன் முடியல, நான் செயல்படணும்னு நினைக்கிறேன் முடியல. எனக்கு இந்த ஒரு தடை, ஐயோ இந்த ஒரு தடை மாறிச்சுன்னா நான் செயல்படுவேனேன்னு சொல்லி சில நேரங்களில் நீங்களே நினைப்பதுண்டு. ஆமாம், ஆமா, நினைப்பதுண்டு. ஏன் எனக்கு இந்த தடை, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிற உங்களை போல வேதத்தில் ஒருத்தன் உட்கார்ந்துருந்தான். உங்களை போல வேதத்தில் ஒருத்தன் உட்கார்ந்துருந்தான். அவன் தடை மாறுவதற்கு அவன் என்ன செஞ்சான், அதைத்தான் நம்ம செய்ய போறோம். அல்லேலூயா. ஆமாம், அந்த ஒரு மனுஷனை குறித்து எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு காரியம், அந்த ஒரு மனுஷனை குறித்து மாத்திரம் பார்க்க போகிறோம். வாசிங்க பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 46வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகையில் திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ரைட், கொஞ்சம் நிப்பாட்டுங்க, அப்படி நல்லா கவனிங்க பார்க்கலாம். இயேசுவும் இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் நல்லா கவனிங்க, இயேசுவும் சீஷர்களும் எரிகோவுக்கு போறாங்க. எரிகோவில் ஊழியத்தை செஞ்சுட்டு அங்கே இருந்து திரும்ப வரும்போது திரளான ஜனங்களோடு திரும்பி வருகிறார். இப்படி வரும்போது வழி அருகே ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் பேர் என்னன்னா பர்திமேயு. அவன் பேர் என்ன பேரு? பர்திமேயு. அவனுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், கண்ணு தெரியாது. இன்னைக்கு நமக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், கடன் பாரம். ஒரே ஒரு காரியம் தான், வியாதி. ஒரே ஒரு காரியம், போராட்டம். ஒரே ஒரு காரியம், ஏதோ ஒரு காரியம் நம்மளை தடை பண்ணுகிறது. இந்த கண்ணு தெரியாது என்கிற ஒரு தடை அவனை முடக்கி உட்கார வச்சுட்டு பிச்சைக்காரன் என்கிற நிலைமைக்கு தள்ளிவிட்டது. தடை ஒரு மனிதனை பிச்சைக்காரன் என்கிற நிலைமைக்கு அவனை உட்கார வச்சுட்டு. ஆனா லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35 வாசிங்க பார்க்கலாம். பின்பு இயேசு எரிகோவுக்கு சமீபமாய் வரும் பொழுது பர்திமேயு என்கிற குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க, ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டாம்னா அவனுக்கு செவி நல்லா இருக்கு, அவன் காது நல்லா இருக்கு. ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்கிறான். சத்தத்தை கேட்கிற அனுபவம் உள்ள ஒரு பர்திமேயு. ஆமா, கண்ணு மட்டும்தான் தெரியாது, சத்தம் கேட்குது. வாசிங்க பார்க்கலாம். விசாரிக்கிறான். அப்ப பேச்சு நல்லா இருக்குது, அவனுடைய வார்த்தை நல்லா இருக்குது, பேச்சு திறமை இருக்குது, செவித்திறன் இருக்குது. ஆமா, வாசிங்க பார்க்கலாம். இயேசு வருகிறாரா போகிறாரா? போகிறாருன்னா என்ன அர்த்தம்? போயிட்டாரு, அவனை விட்டு போயிட்டார். ஏன்னா தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக போகிறாரு. அப்ப இயேசு போகிறாருப்பா. பர்திமேயு குருடன் உட்கார்ந்து இருக்கிறான், கேட்கிறான். தினமும் இந்த இடத்துல தான் உட்காருவேன், தினமும் சத்தம் கேட்பேன், தினமும் பிச்சை கேட்டு பெற்றுக்கொள்வேன். ஆனா இன்னைக்கு திரளான ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டு விசாரித்து இன்னைக்கு ஒரு வித்தியாசமான காரியம் நடக்குது. விசாரிக்கிறான். இயேசு போகிறார் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது பர்திமேயு என்கிற குருடன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். போதும், இந்த ஒரு காரியம்தான். அவன் கூப்பிடுவதற்கு காரணம் என்ன? நல்லா கவனிங்க. அவனால கை கால்கள் எல்லாம் நல்லா இருக்குது, செவித்தரன் நல்லா இருக்குது, பேச்சுத்தரன் நல்லா இருக்குது, சிந்தனை நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. அவனால எந்திரிச்சு ஓட முடியும், அவனால செயல்பட முடியும்.
அவனால ஓட முடியும், கர்த்தருக்காக கிராமங்களுக்குள்ள ஓட முடியும், எதையாவது செய்ய முடியும். ஆனா ஒரு தடை, கண்ணு தெரியாது தடை என்கிற உட்கார வச்சுட்டு இப்ப இயேசு போகிறத விசாரிச்சு கேட்டு இயேசு போகிறார்னு ஒண்ணு அவன் கேட்கிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இப்படி கூப்பிடுவதற்கு காரணம் என்ன? அல்லேலூயா. அவன் என்ன செய்யணும்? பார்வையடையணும். உண்மைதான். ஆனா பார்வையடையணும் உண்மைதான். ஆனா கூப்பிடும்போது இயேசுவே எனக்கு இறங்குன்னு சொல்லிருக்கலாம். ஆனா அவன் கூப்பிட்டது தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே எனக்கு. ஏன் தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டான்? அதான் கவனிங்க. ஆபிரகாமில் இருந்து தாவீது வரைக்கும் 14 தலைமுறை, தாவீதிலிருந்து யூதா சிறைப்பட்டு போகும் காலம் வரைக்கும் 14 தலைமுறை, சிறைப்பட்டு போன காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறை. அப்போ தாவீதிலிருந்து இயேசு கிறிஸ்து 28வது தலைமுறை. நான் கேட்குறேன், உங்க அப்பா பேர் என்ன பேரு? என்ன சொல்லுங்க, உங்க அப்பா பேர் என்ன பேரு? சரி, அந்த அப்பாவுக்கு அப்பா பேரு சுவாமிதாஸ். அந்த அப்பாவுக்கு அப்பா பேரு தெரியாது. தெரியாது. அல்லேலூயா. தெரியாது. எங்க அப்பா பேர் எனக்கு தெரியும், சிலையா பிரசங்கர். எங்க அப்பாவுக்கு அப்பா பேரு சுவாமிதாஸ். அந்த அப்பாவுக்கு அப்பா பேரு எனக்கு தெரியாது. ஆனா பர்த்திமே கூப்பிடா 28 தலைமுறைக்கு முன்னோக்குட்டி உள்ள தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அல்லேலூயா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுவதற்கு காரணம் என்ன? இத்தனை தலைமுறைக்கும் கண்ணு தெரியாது, இயேசு எப்படி இருப்பாருன்னு சொல்லி தெரியாது. இயேசு உயரமா இருப்பாரா குட்டையா இருப்பாரா தெரியாது, ஒல்லியா இருப்பாரா குண்டா இருப்பாரா தெரியாது, அவர் முடி நீளமா இருக்குமா குட்டையா இருக்குமா தெரியாது, அவர் என்ன போல கருப்பா இல்லைன்னா சிகப்பாங்கிறது தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனா அவன் கூப்பிடுறான் தாவீதின் குமாரனை எனக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு காரணம், இயேசுவை அறிந்திருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை அவன் அறிந்திருந்தான். அதான் கவனிங்களேன். எங்க ஊர்ல இந்த ஜேம்ஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அவர் எப்படி அப்படிங்கிறத எங்க ஊர்ல சொல்லுவாங்க. இல்லை இந்த பட்டணத்தில் உங்க பாஸ்டர் குறித்து இந்த ராஜா பாஸ் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அவர் இதில் சத்தக்காடு போட்டு அடப்பார், யாவார் போவார் வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? தெரிஞ்சதை அறிஞ்சதை சொல்லுவாங்க. ஆனால் இதே போல நாம் எல்லாம் சொல்கிறோம் இயேசு நல்லவன் சொல்கிறோம். ஆனால் உண்மையான அறிந்து கொண்டது யாரு தெரியுமா? என்ன உண்மையா என்ன இன்னைக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது, இதை சாப்பிடுவாங்க இதை சாப்பிட மாட்டாங்க, இதை செஞ்சா கோபம் வரும் இதை செஞ்சா அன்பா இருப்பாங்கன்னு சொல்லி புரிஞ்சது யாரு தெரியுமா? என் மனைவி தான். அல்லேலூயா. என் மனைவி தான், என் பிள்ளைகள் தான். ஏன்னா அவன் என் கூடவே வாழ்றா, அதனால புரிஞ்சுக்கிட்டா. ஊர்ல இருக்கிறவங்க என் கூட வாழலை, அதனால புரியலை. இன்னைக்கு ஆண்டவரை இயேசுவோடு வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா அவரை குறித்து நல்லா அறிஞ்சிருப்போம். அல்லேலூயா. இவனுக்கு கண்ணு தான் தெரியாது, கை கால்லாம் நல்லா இருக்குது, பேச்சு திறன் நல்லா இருக்குது, சிந்தனை நல்லா இருக்குது, எல்லாமே தெரியும். இயேசு போகிறார் என்று சொன்ன உடனே அவன் கூப்பிட்ட அடுத்த வார்த்தை தாவீதின் குமாரனே. ஏன்னா ஒன்று புரிஞ்சுக்கிட்டான், என் தடையை மாற்றுவதற்கு நான் பிரயாசப்பட்டா நடக்காது. யாரோ ஒருவர் என் தடையை மாற்றுவாங்கன்னு நடக்காது. என் தடையை மாற்றக்கூடியது இவர் மட்டும்தான் என்று சொல்லி அவன் அறிந்திருந்ததுனால தாவீதின் குமாரனே இறங்கும். அல்லேலூயா. ஒரு சின்ன காரியம் சொல்லட்டுமா? அந்த அக்காட்ட போய், இந்த கண்ணாடி போட்டிருக்காங்க பத்தியில பின்னாடி, இந்த அம்மாவுக்கு பின்னாடி, இந்த அக்காட்ட போய் பக்கத்து வீட்டு அக்கா சொல்லுது, உதாரணத்துக்கா, ஏக்கா ஏக்கா கதை கேட்டீரா? என்ன அந்த இவன் இருக்காமல அவன் அந்த பிள்ளைய கூட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னான்னு வச்சுருங்க, என்ன செய்விய? நீங்க என்ன செய்வீங்க? அப்படியா சரி அப்படின்னு போயிருவீங்களா? அப்படியா எப்போ? இன்னைக்கு நான் நினைச்சேன்
ஏன்னா அந்த காரியத்தை குறித்து எப்போ எப்படி இன்னும் அறியணும், இன்னும் அறியணும். ஒன்றுக்கு உதவாத ஒரு காரியத்தை அறியணும்னு நினைக்கிறோம். அவன் பிடிச்சிருக்கு கூட்டி போயிட்டான், அவன் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறான், அது ரைட்டு. நம்ம அப்படியா போக மாட்டோம். யாரோ ஒருத்தர் யான்கிட்ட வந்து சொன்னாலும், ஏ அப்படியா, என்னைக்கு, அப்படியா, எப்போ, அதை வந்து இன்னும் இன்னும் அறியணும் 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 அறியணும். அல்லேலூயா. அது போலத்தான் இந்த இயேசுவை இன்னும் நாம் என்ன செய்யணும், அறியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இன்னும் அறிந்து கொள்ளணும் இந்த இயேசுவை. பாட்டு மாத்திரம் அழகா பாடுறோம்ல, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி நான் சேரணுமே, இன்னும் கிட்டி நான் சேரணுமே. அல்லேலூயா. அறியணும் அப்படின்னு சொன்னா அவரோட வாழணும். ஆமென். அவன் குருடானா உட்காந்துருந்தான், ஆனால் வாழ்க்கை இயேசுவோடு. என்னைக்காவது ஒரு நாள் இயேசு வருவார், அப்படின்னு அவர் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன்னு சொல்லி அறிந்து இருந்ததுனால அவன் கூப்பிட்டான். ஆமென். இன்றைக்கு ராத்திரி நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், இன்னும் ஆண்டவர் அறியணும், இன்னும் ஆண்டவர் அறி. என் தடை மாறணும், எனக்கு இருக்கிற பிரச்சனை மாறணும், ஆமென், எனக்கு இருக்கிற வியாதி மாறணும், என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இறங்கணும், இன்னும் என் காரியம் மாறணும், இன்னும் நான் எழும்பி பிரகாசிக்கணும், இந்த ஒரு தடை மாறணும்னு சொன்னா இன்னும் நான் ஆண்டவர் அறியணும்னு சொல்லி, ஆமாம், பேதுரு சொல்றாரு, பவுல் சொல்றாரு. பேதுரு 2 பேதுரு, ஆமாம், கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அங்கே சொல்லும்போது அவர் அழகா சொல்லுவார். வாசிங்க பார்க்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும், அவரை அறிகிற அறிவிலும், அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் வளருங்கள் வளருங்கள். அவர் அறிகிற அறிவில் வளரணும். இன்னும் ஆண்டவர் இன்னும் 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 நான் அறியணும், இன்னும் அறியணும். அவர் நம்மளோட பேசணும், நாம் அவரோட பேசணும். ஆண்டவர் நீர் எப்படி 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 எப்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இந்த கல்யாணம் முடிஞ்ச புதுசில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ரொம்ப ஐக்கியமாக இருப்பாங்க, 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் அறிஞ்சிருக்க மாட்டாங்க, அறிஞ்சிருக்க மாட்டாங்க. என் மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், என் மனைவிக்கு என்ன பிடிக்கும், எது பிடிக்காது, எது பிரியும் அப்படிங்கிறத அறிஞ்சிருக்க மாட்டாங்க. அது 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு ஒரு படம் தான் புரியும். அல்லேலூயா. அது வரைக்கும் தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிற வேகத்தில் வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த அறிகிற அறிவு அந்த டைம் வரும்போது அதுக்கப்புறம் மனைவி எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. கணவன் எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், அதே போல தான் ஆண்டவரை அறிகிற அறிவில் என்ன செய்யணுமா, வளரணும். நாம் ஒரு பிள்ளையை பெற்றுட்டோம், 2 வயசாச்சு, இந்த வளர்த்தி தான் இருக்கும். 10 வயசாச்சு பார்ப்போம், அதே வளர்த்தியில் இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும், அதே வளர்த்தியில் இருந்தால் 20 வருஷம் ஆச்சு அப்படியே இருந்தா அப்போ இன்னும் என்ன செய்யணும், வளரணும் வளரணும். வளர மாட்டேக்கான என் பிள்ளை வளர மாட்டேக்கான, இந்த கேள்வி ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன் வளருடா, ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் இன்னும் வளருங்கள் வளருங்கள். நம்ம ஆற்றால் ஒரு மடிஞ்சு போகிற ஒரு செடியை ஆமாம் வச்சுட்டு, ஒரு மாமரத்தையோ கொய்யா மரத்தையோ கொய்யா செடியை வச்சுட்டு ஆமாம் தண்ணி ஊற்றி ஒரு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு அந்த செடி அப்படியே இருந்ததுன்னா எப்படி இருக்கும், பிடுங்கி தூர போட்டுருவோம். நம்ம வாழ்க்கையும் ஆண்டவருக்குள்ள வளராமல் இருந்ததுன்னா, அறிகிற அறிவில் வளராமல் இருந்ததுன்னா கிருபை கிருபை பிஸ்கு பிஸ்கு போகலை வச்சுட்டு இருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வளரணும். இதே காரியத்தில் பவுல் சொல்லும்போது கொலோசு சபைக்கு எழுதும்போது வாசிங்க பார்க்கலாம். கொலோசு சபைக்கு எழுதின அந்த நிருபத்தில், ஆமென், 2ஆம் அதிகாரம் கொலோசு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். கொலோசையர் சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில விருத்தி விருத்தி விருத்தி. அல்லேலூயா.
நம்ம செய்கிற தொழிலில் விருத்தி வேணும், வியாபாரத்தில் விருத்தி வேணும், ஊழியத்தில் விருத்தி வேணும், ஆமாம் செல்வாக்கில் விருத்தி வேணும், பொருளாதாரத்தில் விருத்தி வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அப்பா என்ன அறிகிற அறிவில் நீ விருத்தி. அல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் ஆமா கர்த்தர் கூட இருந்தாரு. அதுபோல தேவனை அறிகிற அறிவில் பவுல் சொல்றாரு கொலோசு சபையை பார்த்து, இந்த கர்த்தப்புலியூர்ல இருக்கிற இந்த சபையை பார்த்து சொல்றாரு, எப்பா தேவனை அறிகிற அறிவில் நீ விருத்தி அடையணும். அல்லேலூயா. விருத்தி ஆண்டவர் அறிகிற அறிவில் எப்படி 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 ஒரு காரியம் சொல்லட்டுமா? ஆமா தேவனை இன்னும் அறியணும். ஒரு காரியத்தை உதாரணத்துக்கு சொல்றேன்னு, சங்கீதம் 91 11 12 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 91 உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்கள் கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு. போதும். அப்படி எங்க பாருங்க பார்க்கலாம். எல்லாரும் இங்க பாருங்க பார்க்கலாம். நீங்க மட்டும் வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் இங்க பாருங்க. என்னது? உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லிடராதபடிக்கு அவர்கள் உன்னை. இந்த 2 வசனத்தில் உன் வழி, உனக்காக, உன்னை, உன் பாதம் சொல்லுது. அப்போ இந்த 2 வசனமும் யாருக்கு தான் சொந்தம்? யாருக்கு தான் சொந்தம்? எனக்கு. யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? எனக்கு. எனக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கு, மாற்றவே முடியாது. யாருக்கு சொந்தம்? ஏன் உங்க பாதத்தை பாதுகாக்கணும் தூதர்கள் அனுப்பி? விழுந்துடக்கூடாதுல்ல. ஏன்? அவர் பிள்ளை. அல்லேலூயா. ஏன் உங்க பாதத்தை பாதுகாக்கணும்? வெறுவாக்கிட்ட காலு. அம்மா பெரிய யானை போனால் புல்லு முளைச்சிடும். நம்ம மிதிச்ச இடத்துல நல்லா இருந்திருப்பாங்க. நம்ம போயிட்டு இப்படி காலை வச்சுட்டு வந்திருப்போம். ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துடும். உடனே வந்தா பாதவத்தி வீட்டில் காலை வச்சா கட்டமண்ணா ஆகி போச்சு அப்படிம்பாங்க. நம்ம பாதம் அவ்வளோ பெரிய பரிசுத்தமான பாதம். ஆண்டவர் இந்த பாதங்களை பாதுகாக்கிறாரா தூதர்கள் அனுப்பி. எப்பா 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 என்ன ஆண்டவர், என் பிள்ளை ஜோம்னிட்டு வேலையை கிளம்புறான் பாரு, போ உடனே பாதத்தை பாதுகாத்துக்க. ஏன்? எதற்கு? 91 சங்கீதம் எல்லாருக்கும் நல்லா தெரியும்ல. ஆனால் ஏன் பாதுகாக்கணும் தூதர்கள் அனுப்பி? அவங்க சொன்னாங்க பாத கல்லில் இடரக்கூடாது, நாம் அவர் பிள்ளைன்னு சொன்னாங்க. நான் சொல்லட்டுமா எதுக்கு தெரியுமா? அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. சிங்கத்தின் மேலும் யாரு? 2 வசனத்தில் உன் பாதத்தை நீ போகிற இடம், உன் வழியிலெல்லாம் நீ எங்கெல்லாம் சுற்றி திரியிரு, அங்கெல்லாம் தூதருக்கு உன் பின்னாடி வந்து அலைஞ்சு திரிஞ்சு உன் பாதத்தை பாதுகாக்கிறாருன்னா ஏன் தெரியுமா? நீ பிள்ளையா இருப்பதுனால அல்ல, நீ கல்லில் மோதி விழணும் அப்படிங்கிறக்காக இல்லை. அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ பால சிங்கத்தின் வலு சர்ப்பத்தையும் மிதிக்கணியா. அல்லேலூயா. ஆமா, அதுதான் தேவ திட்டம், அதுதான் அவருடைய பிளான், உங்களுடைய தலையெழுத்து அதுதான். நாம் அவருடைய பிள்ளைங்கிறதுக்காக இல்ல. அவர் எப்படி சிலுவை மரணத்தில் சாத்தான் தலையை மிதித்தாரோ அதே போல நீங்கள் நானும் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிக்கணியா. அல்லேலூயா. லூக்கா 10:19 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. மிதிக்கணும். அல்லேலூயா. ஆமா, அதுக்குத்தான் ஆண்டவர் நம்மளை தூதரை அனுப்பி பாதுகாக்கிறாரு. அறிந்திருக்கிறோமா? இப்படிப்பட்ட காரியங்கள், நிறைய காரியங்கள் இருக்கு. அறியணும். என் மேல இருக்கிற தேவ திட்டம் என்ன, என் உச்சந்தலையில் எழுதி வச்சிருக்கிற தலையெழுத்து என்ன, மிதிக்கணியா. ஆமென்.
அதனால தான் பாடுறோம், சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தமே, துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென் ஆமென், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், மிதிக்கணும். ஆமாம், வீட்டில் நைட்டு நேரம் பூனை ஒரு பாத்திரத்தை தட்டி விட்டோன்னு ஏசப்பா சோத்திரம் 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 கிடையாது. அல்லேலூயா, வந்து பாருமா அவனை. ஆமென். ஒரு பெரிய பிரசங்கியார் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணிவிட்டு இரவு எல்லார் தலையிலையும் கை வச்சு சோம்பிட்டு அந்த டயர்டாக போய் ஒரு 11:30 அந்த படுத்தார். ஒரு நைட்டு 1:30 அவர் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. என்னடா இந்த நேரத்தில், நம்ம தூங்குற நேரத்தில் எவா வந்து நம்மளை சோமனுக்கு கதவை தட்டுதா? திறந்து பார்த்தா ஒரு பெரிய பிசாசு நிற்குது. நாம் என்ன செஞ்சுருப்போம்? நம்ம வீட்டில் தூங்கும்போதே கதவை தட்டுற சத்தம், ஏங்க ஏங்க எந்திங்க, ஏதோ தட்டுற சத்தம் கேட்கு, எடி 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 எந்திடி, ஏதோ கதவை தட்டு சத்தம் கேட்குவார், எந்தி எந்தி எழுப்பிடுவோம். அவர் எந்திரிச்சு பார்த்தா ஒரு பெரிய பிசாசு. நம்ம என்ன செஞ்சிருப்போம்? அப்பாலே போ சாத்தானே, இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசு. அன்னைக்கெல்லாம் வராத ரத்தம் அன்னைக்கு தான் வரும். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். அரிசி போடும்போது வராது, சோறு பொங்கும்போது வராது, சமையல் பண்ணும்போது வராது, வியாபாரம் பார்க்கும்போது வராது, தொழில் செய்யும்போது வராது, விதைக்கும் போது வராது. அந்த நேரத்தில் இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீயா வந்து படு அப்படின்னாராம். நீயா வா வந்து படு அப்படின்னு படுத்துக்கிட்டாராம். அவனுக்கு அங்கே இடம் உண்டா? ஆனால் பாவி, இவன் பயப்படுவான்னு பார்த்தா இப்படி நிற்கான, இவனுக்கு நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை, நம்ம பருப்பு இவன்ட்ட வேலை வேக மாட்டேங்குத, நம்ம போன் போயிட்டான். அல்லேலூயா. ஆமாம், நம்ம பிசாசு போராட்டம் செய்விட கட்டுன்னா வந்து வாரியா. அல்லேலூயா. ஆமாம், முத்துக்குமார தெரியுங்களா உங்களுக்கு? ஆமாம், வாலிபன் நாட்களில் அவன்லாம் சொன்ன காரியம். பைபிள் வாசிப்பான், தூக்கம் வருதுன்னா தூக்கத்தை வராத, தூக்கத்தை கொண்டு வராத 2 அதிகாரம் தான் வாசிப்பேன். தூக்கத்தை கொண்டு வந்தோன்னா 15 அதிகாரம். அல்லேலூயா. 1 மணி நேரம் தான் சோம்புவேன். நீ கொட்டாய் கிட்டாய் கொண்டு வந்தேன்னா கூட 4 மணி நேரம் மௌனை பார்த்துக்க. அல்லேலூயா. ஆமாம், போட்டு தான் அந்த மிளகா கடிச்சிக்கிட்டு மிளகா கடிச்சிக்கிட்டு உரைக்கும். அதில் பைபிள் வாசிப்பான் முத்துக்குமார். அல்லேலூயா. ஆமென். சவால் தான், வந்து பாரு. ஆமென். அல்லேலூயா. வியாதி வருதா? வந்து பாரு. ஒரு நாள் ஆத்தாங்கர தெக்க 2வது ஒரு 10 வருஷம் நோட்டி முடிச்சுட்டு ஆத்தாங்கரில் போய் ஒத்தாரி சத்தம் போட்டு சோம் நீட்டிங்க. தொண்டை பயங்கரமாக இருமுது. ஆண்டவர் சொன்னேன், செத்தாலும் பரவாயில்ல, தொண்டை இரும்பிட்டு ஆண்டவர் இன்னும் 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 சத்தம் போட்டு சபம். ஆத்தாங்கரையில் நைட்டு 11:30 12 மணிக்கு. அல்லேலூயா. ஒரு நாள் மலையில் கிடந்து சத்தக்காடு போடுறேன் ஒத்தையில், பகலில் 60 நாள் பாஸ்டிங். ஒத்தையில் எங்கள் ஊரில் தாமிரபரணி ஆறு ஓடுது. அந்த ஆற்றை கிடந்து அந்த போய் அந்த பொதிய மலைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா காலையில், அந்த இடத்துல போய் சோமுனேன். பக்கத்தில் ஒரு கிராமம், அவ்வளோ ஒரு திரண்டு வந்துட்டாங்க. வந்து நிற்காங்க. நான் அங்கே சோத்துறோம் சத்தக்காடு போட்டு நிற்கேன். பார்க்காங்க, தம்பி என்ன ஆச்சு அப்படின்னாங்க. ஒன்றும் ஆகலைன்னு. வேறாம்பா இயேசுவே இயேசுவேன்னு கத்துனேன். நான் ஏதோ கரடி வந்துட்டோன்னு நினச்சோம் அப்படின்ட்டு போகிறாங்க. அல்லேலூயா. ஆமென். சவால் வந்து பார். ஆமென். ஆமாம், நான் உயிரோடு வந்து அவன் ஏன் கூட செத்தா நான் அவர் கூட பேரும் அவ்வளோதான், முடிஞ்சது. ஆமென். அல்லேலூயா. 70 வருஷம் இல்லை 80 வருஷம், இப்போ 50 வருஷம் போதும். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொன்னாராம், வியாதி வந்துன்னா அதுக்கு சோம்னாதிய. வியாதி வந்துன்னா ஏன் சோமுனதிய?
அது சுகமாயிட்டுனா அடுத்து 10 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அந்த வியாதியில போயிட்டோம்னா ஹல்லேலூயா சோமனால அப்படிங்க அவரு சந்தோஷமா போயிடணும். ஹல்லேலூயா. அவர் பிள்ளை தானே, தாயின் கர்ப்பத்தில் எலும்புகள் உருவான விதம் தெரியாது. அவர் தானே பார்த்தாரு, அவர் தானே உருவாக்குனாரு. அந்த சரீரம் அவர் கூடிய தானே, நான் அவர் கூடியவன் தானே. அவர் இரத்தத்தினால மீட்டு கொண்டார்ல, அப்ப என் சரீரத்தில் ஒரு வியாதி இருக்குமானா? ஆமென். அவர் அனுமதிச்சாதான் வரும். எடுக்கணும், எடுத்துடுங்க ஆண்டவர். 70 வருஷம் வாழ போறோம், போதும் 50 வருஷத்துல போயிடுவோம், அவ்வளவுதானே. 70 வருஷத்துக்கு எத்தனை நாள்? 70 வருஷத்துக்கு எத்தனை நாள்? அந்த நாட்களில் யார் கணக்கு பார்த்தா? அவர் சங்கீத கணக்கு பண்ணணும்ல. தாவீது அதாங்க, நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும். நம்ம என்னைக்கு எண்ணி பார்த்தோம்? 70 வருஷத்துக்கு 25,550 நாள், 80 வருஷத்துக்கு 29,200 நாள். ஆஃப்டர் ஆல் 30,000 நாள் கூட நம்ம இந்த பூமியில் வாழ போறது இல்லை. நித்தியத்தில் எத்தனை வருஷம் வாழ போறோம்? அப்ப அந்த நாட்கள் எண்ணி பாருங்க, கணக்கே கிடையாது. ஹல்லேலூயா. இது முக்கியமா அது முக்கியமா? ஆமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் அறிகிற அறிவை இன்னும் 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 அறிகிற அறிவு தேவனை இன்னும் இன்னும் தேடணும் தேடணும். அதிகாலையில் 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 எஞ்சி ஜோமன்னும், அதிகாலை ஆண்டோடைய சத்தத்தை கேட்கணும். அதிகாலையில் ஆமா நம்ம வார்த்தையை அவர் கேட்கணும். ஹல்லேலூயா. ஆமா, நல்லா கவனிங்க. இரவு முழுவதும் நம்மளை பாதுகாப்பார். இரவு முழுவதும் ஆமா. எப்படி பாதுகாப்பார்? பக்கத்தில் உட்காந்துருப்பார். ஜேம்ஸ் பையன் படுத்தான், ஆமா, பக்கத்தில் உட்காந்துருப்பார். 3 மணி நேரம் தூக்கம் போச்சு. காலையில் பிற 10 மணி தான் எந்திப்பான். 4:30 5 மணிக்கு எந்திக்கக்கூடிய பையன். நீ உள்ளே போயிட்டேன்னா தூக்கத்தை கெடுத்துருவேன். நைட்டில் அவன் வீட்டுக்காரியை போட்டு மண்ணெண்ணெய் ஊற்று, தண்ணியை ஊற்றி, விளக்கெண்ணெய் ஊற்றுன்னு சொல்லி பாடாப்படுத்திவிடுவான். அதனால் உள்ளே போதா போ அப்படின்ட்டு விரட்டிடுவார். ஆனால் விரட்டிட்டு அவர் உட்காந்துட்டே இருப்பார். காலைல 3:30 4:30 இந்த பையன் எந்திப்பான், 5 மணிக்கு எந்திப்பான். என்ன ஸ்தோத்திரம் பண்ணுவான். அவன் குரலை கேட்கணும். அவன் உலகத்தில் இருக்கிற மற்ற குரலை காட்டில் இந்த பையன் குரலை முதல்ல கேட்கணும்னு சொல்லி உட்காந்துட்டு இருப்பார். நான் காலைல 4:30 5 மணிக்கு எந்திக்காம ஆண்டவர் ஒரு 5 நிமிஷம் பா அப்படின்னு சொல்லி படுத்து 5 நிமிஷம் தான் தூங்குவேன். அடுத்து முழிச்சு பார்த்தா மணி 7. கடைசியில் போச்சு. அப்புறம் மற்ற குரலை போயிட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. இரவு முழுவதும் பாதுகாத்த ஆண்டவருக்கு காலையில் கரியை பூசி அவர் முகத்தில் பூசி அனுப்பிவிட்டேன். இல்லை, அதிகாலையில் எழும்பி ஆண்டவர் என் சத்தத்தை கேளுங்கப்பா. ஹல்லேலூயா. இன்னும் 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 இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. நான் அறியணும் ஆண்டவரே, உம்மோடு வாழணும், உம்மோடு இருக்கணும், அறியணும், இன்னும் அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. இந்த அறிகிற அறிவில் வளரணும். நான் ஒன்று கேட்கட்டுமா? இயேசு எனக்கு அப்பாங்கிறவங்க மாத்திரம் இல்லை, சொல்லுங்க பார்க்கலாம். சார் எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகளா? இயேசு அவங்களுக்கு அப்பாவா? நான் இயேசுவின் பிள்ளைங்கிறவங்க மாத்திரம் இல்லை, சொல்லுங்க பார்க்கலாம். உண்மைக்கும் அப்படியா? சரி. இயேசு என் ஜெபத்தை கேட்கிறாங்க மாத்திரம் இல்லை, சொல்லுங்க பார்க்கலாம். உண்மைக்கு உங்க ஜெபத்தை கேட்கிறாரா? சரி. என் ஜெபத்துக்கு இயேசு பதில் தாராருங்கிற மாத்திரம் இல்லை, சொல்லுங்க பார்க்கலாம். சார் இயேசு உங்களுக்கு அப்பாவா? இவங்க ஏசப்பாக்கு பிள்ளைகளா? இவங்க ஜெபத்தை ஏசப்பா கேட்கிறாரா? ஆமா, ஜெபத்துக்கு பதில் தாராரா? ஆனா இன்னைக்கு காலையில் 1 மணி நேரம் ஜெபம் மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் போயிடுச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு காலையில் 1 மணி நேரம் ஜெபம்னவங்க மட்டும் அல்லேலூயா. நான் இயேசுவுக்கு பிள்ளைதான், அவர் எனக்கு அப்பா தான். ஆனால் காலையில் 1 மணி நேரம் ஓடாது. அல்லேலூயா. கஷ்டம். ஆமாம் சார். நல்லா இருக்கணும். இன்னும் அறியணும். சரியா? அறிகிறதுனால என்ன பலன் அப்படின்னா அந்த அந்த 2 பேதுரு, அந்த 2 பேதுரு எங்கே போச்சு? அதுக்குள்ள போயிச்சே. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே போதும் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்ப முடியும். இயேசுவை அறிகிற அறிவினால உலகத்தில் இருக்கிற அசுத்தங்களுக்கு என்ன செய்ய முடியும்?
தப்ப முடியும். உலகத்தில் அநேக அசுத்தங்கள், அநேக அசுத்தங்கள், அநேக அசுத்தங்கள். எதை திருப்பினாலும் அசுத்தம். பேப்பரை திருப்பினா அசுத்தம், மொபைல் போனை திறந்தா அசுத்தம், டிவியை திருப்பினா அசுத்தம், எந்த பக்கத்தில் திரும்பினாலும் அசுத்தம். இன்னைக்கு இருக்கிற நவ நாகரிக உலகத்தில் உடைகள், அலங்காரங்கள் எல்லாம் அசுத்தம், எல்லாம் அசுத்தம். எதை திருப்பினாலும் அசுத்தம். அசுத்தத்துக்கு தப்பணுமா? அறிகிற அறிவில் வளரணும், விருத்தி ஆகணும். அல்லேலூயா. ஆமாம், எந்த பக்கத்திலும் பார்க்க முடியல. எந்த பக்கம் திரும்பினாலும் அருவருப்பு. ஒரு பஜாரில் போய் நின்னோம்னா ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளை தப்பாக போயிட்டு இருக்கிறாங்க. அசுத்தம், இருக்க முடியலை. ஆமாம், நீதிமானாகிய லோத்து அந்த பட்டணத்தில் இருக்கும்போது அசுத்தத்தை பார்க்குறான். பட்டணத்துக்கு வாசல்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறான். என்ன பார்க்க முடியல. உள்ள அசுத்தம் நிறைந்த உலகம், அருவருப்பு நிறைந்த உலகம், கேடுகட்ட உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் விருத்தி அடைஞ்சாத்தான் அசுத்தங்களுக்கு தப்ப முடியும். அல்லேலூயா. ஏன்னா அசுத்தம் வந்தாச்சுன்னு சொன்னான். சுத்தமுள்ள இயேசு, சுத்தத்தை விரும்புகிறவர், பரிசுத்தத்தை விரும்புகிறவர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆண்டவரோடு ஆமென் அறிகிற அறிவில் அவரோடு வாழ்ந்தாதான் நாமளும் அவரை போல பரிசுத்தமா வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அசுத்தம் நிறைந்த உலகம், பார்க்க முடியல, திரும்ப முடியல. திருமணமான வாழ்க்கையில் அசுத்தம். ஆமா, எல்லா காரியத்திலும் அசுத்தம். அசுத்தங்களுக்கு தப்ப முடியும். ஆமா, சுத்தத்தை விரும்புகிற சுத்த ஜோதி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன காரியம், சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய சபை, பல ஆராதனைகள் நடக்குது. பல ஆயிரம் பேர் அந்த சபைக்கு வராங்க. அந்த சர்ச்சி பேரை சொல்ல விரும்பலை, பாஸ்ட் பேரையும் சொல்ல விரும்பலை. ஒரு நாள் அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரை, இத்தனை பேர் என் சபைக்கு வர்றாங்க, இத்தனை ஆராதனை நான் நடத்துறேன். ஆமா, எத்தனை பேருப்பா உடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாராம், வெறும் 12 பேர் ஆயத்தமா இருக்காங்களாம். பெரிய சபை, சென்னையில் பெரிய சபை, பல ஆராதனை நடக்கு, பல்லாயிரம் பேர் வராங்க. அவர் கேட்டாராம், 12 பேர் தாண்டா தகுதியா இருக்காங்க. 12 பேர் தானா? நான் நடத்துகிற ஆராதனையில் 12 பேர் தானா? பெரிய வருத்தம். இன்னொரு கேள்வி, அந்த 12 பேர்ல நான் இருக்கனா? பாஸ்டர் கேட்கிறாரு. கேட்டோன்னா ஒரு பதில் சொல்லாம அப்படியே போயிட்டாராம். உலகத்தில் இருக்கிற அசுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நான் சின்ன வயசுல இருக்கும்போது, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள் வேஷ்டி கட்டிட்டு தோளில் ஒரு துண்டை போட்டுக்கிட்டு ஏதாவது மரத்தடியில் போய் உட்காந்து பாட்டு பிடிப்பாங்க. இயேசுவின் நாமம், இந்த பாட்டு. இந்த நீளமாக சிமிட்டா வச்சுருப்பாங்க, டேமரின் வச்சுருப்பாங்க, கப்பாசி வச்சுருப்பாங்க, சிங்கி வச்சுருப்பாங்க, ஜால்ரா வச்சுருப்பாங்க. வச்சுக்கிட்டு அதில் வாழை மரத்துக்குள்ள நின்று அடி முழக்கம் விடுவாங்க. வெறும் வேஷ்டியும் துண்டும் தான் இருக்கும், சட்டை போட்டிருக்க மாட்டாங்க. பட்டணத்தில் இருக்கிற ஆத்துமாக்கள் அங்கே வருவாங்க. அல்லேலூயா. ஆனால் அதுக்கப்புறம் போச்சுது, ஒரு வேஷ்டி ஒரு சிப்பா நான் பார்த்துருக்குறேன். ஆற்றுல வந்து சோப்பு, நீளம் சோப்புன்னு ஒரு துண்டு சோப்பு உண்டு, அதை போட்டு அந்த ஆளை காய வச்சுட்டு அதை தூக்கி போட்டு அந்த ஆளை போவாங்க. நாடோடியா ஊழியர்கள் அலைவாங்க. அல்லேலூயா. பார்த்துருக்குறேன். அவங்கள மூலமாக அற்புதம் நடந்தது. அந்த காலத்தில் எங்கள் அம்மா ஒரு சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு, நகை நட்டுலாம் போட்டிருந்தாங்க. அந்த காலத்தில் ஒரு பிரசங்கர் பண்ண பிரசங்கத்தில் தான் நகையை அத்து தூர போட்டு வளையல்களெல்லாம் உடச்சி தூர எரிஞ்சிட்டு வந்தாங்க. எங்கள் அப்பாட்ட கேட்கல. எங்கள் அப்பா என்ன ஒன்றுமே சொல்லலை, எல்லாத்தையும் தூர எரிஞ்சிட்டு. இன்றைக்கி நகையை கழட்டுங்கன்னு சொல்லி இப்போ எந்த ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணாலும் அந்த சபை அடுத்த சபைக்கு போயிடும், அந்த ஆத்துமா. ஏன்னா அசுத்தம் நிறைந்த உலகம். உலகம் தப்பணுமா? இயேசுவை அறிகிற அறிவு இன்னும் 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 ஆண்டவரோடு. சரியா? சரி, அறிகிற அறிவினால அசுத்தங்களுக்கு தப்ப முடியும்.
சரி, வேற என்ன ஆசீர்வாதம்? நம்ம ஏசப்பாட்ட கேட்டுருவோமே. ஏசப்பா சொல்லுங்கப்பா. என்னப்பா? யோவான் 17:3. 17:3 வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சீக்கிரம் முடிச்சிருவானே. ஆமென், ஸ்தோத்திரம். யோவான் 17:3. ஒன்றாகிய மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அசுத்தங்களுக்கு தப்ப முடியும், நித்திய ஜீவனை ஒரே கல்லில் 2 மாங்காய். அல்லேலூயா. அசுத்தத்துக்கும் தப்பணும், ஜீவனையும் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளரணும், விருத்தி அடையணும், வேதத்தை அதிகமாக வாசிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதிகமாக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். கர்த்தரே நான் எக்காலத்திலும் அவர் துதி எப்பொழுதும் இருக்குதா? இருக்குதா? இருக்கா? எங்க இருக்கும்? நாளைக்கு 10,000 கிட்டன்னா இன்னைக்கு ஸ்தோத்திரமே வராது. அல்லேலூயா. எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அதே மாதிரி வசனம் பைபிள் வாசிக்கிட்டே இருக்கணும். புரியுதோ புரியலையோ வாசிக்கணும், 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 வாசிக்கிட்டே இருக்கணும். ஒரு வாலிப தங்கச்சி வீட்டில் வேலை இல்லை, படித்து முடிச்சிட்டா. அவங்க அம்மா அப்பா ஏசுறாங்க, ஏமா என்ன எருவ மாடு மாதிரி உட்காந்துருக்க, ஏதாவது வேலைக்கு போ, 4 மாடியா மேகின்னு சொல்லி அம்மா அப்பா திட்டுறாங்க. இவ்வளோ செலவு பண்ணி உன்னை படிக்க வச்சேனே ஏன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இந்த காலத்தில் திட்ட மாட்டாங்க, அந்த காலத்தில் திட்டினாங்க. அவன் என்ன செய்ய, அம்மா திட்டினோன்னு மனசு உடஞ்சி, அப்பா திட்டினோன்னு மனசு உடஞ்சி வேதனையா சபை பாஸ்டர் பார்க்க போறா. பாஸ்டர் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறார். பாஸ்டர் எனக்கு ஏதாவது வேலை கிடைக்கணும், சோமனுங்க பாஸ்டர். வீட்டில் அம்மா அப்பா திட்டினோன்னு நொந்து போய் உடஞ்சி போய் போறா. அங்கே பாஸ்டர் போய் பேசும்போது பாஸ்டர் வந்துட்டா, சோமனனுமா பா, வேலைக்காக இவளுக்கு சோமனனுமா. பாஸ்டர் திட்டுறாங்க, போய் 30 அதிகாரம் வாசி. வந்துட்டா அப்படின்னு சொல்லி அவர் ஏசி விட்டாரு. நம்ம பாஸ்டர் ஏசுனா நாளைக்கு சபைக்கு வந்துடுவோம். நான் கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளைகளை பெற்ற ஒரு பாடு என் பாஸ்டர்ட்ட அடி வாங்கியிருக்கேன் சவுட்டில். கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளைகளை பெற்ற பிற்பாடு என் பாஸ்டர்ட்ட சவுட்டில் அடி வாங்கியிருக்கேன். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பாஸ்டர் பார்த்தா மதிப்பேன். திருச்செந்தூரில் இருக்கிறாங்க. நம்ம என்ன யோசிட்டாரு, நான் இந்த சபைக்கு வரவே மாட்டேன், அவரு பாஸ்டரா. அல்லேலூயா. அவ போயிட்டா. இனிமேல் நான் வாழக்கூடாது. என் அம்மா அப்பா வெறுத்துட்டாங்க. என் சபை போதகர் என் மனசு அறிஞ்சு ஆறுதலாக இருப்பாங்கன்னு பார்த்தேன். அவங்களும் என்னை யாசிப்பிட்டாங்க. இனிமேல் நான் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி சாகணும் அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ள போனவா, கயிறை கட்டி தொங்கணும்னு நினச்சவா, அவர் சொன்ன இன்னொரு வார்த்தை ஞாபகத்துக்கு வந்துட்டு, தினமும் 30 அதிகாரம் வாசினார்லா பார்ப்போமே அப்படின்னு சொல்லி திருப்பிட்டா. கட்டி தொங்க போனவா திருப்பிட்டா. தினமும் 30 அதிகாரம் அம்மா ஏசுறாங்க, கண்டுக்கவே இல்லை. தினமும் 30 அதிகாரம் வாசிக்கிட்டே இருக்கா. அம்மா ஏசுறாங்க, என்ன தேடி பைபிள் வாசிக்க மிதிச்சம்னா அப்படிங்க. நீ ஏசுமா, நீ ஏசு, நான் வாசிக்கத்தான் செய்வேன். வாசித்தா 30 அதிகாரம் 30 நாள். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கு வந்துச்சு. அல்லேலூயா. தூக்குனா ஓடிட்டா பாஸ்டர்ட்ட. அல்லேலூயா. எந்த பாஸ்டர் திட்டி அனுப்புனாரு அதே பாஸ்டர் என்னம்மா பாஸ்டர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருக்கு, சோமுங்க பாஸ்டர். அப்பாயின்மெண்ட் ஆர்டரா? நீங்கள் தான் சொன்னீங்க பாஸ்டர். நான் எப்போம்மா சொன்னேன்? நீங்கள் அன்றைக்கி திட்டினீங்கல்ல. ஆமாம், திட்டி அனுப்புனேன். 30 அதிகாரம் வாசிக்க நான் வாசித்தேன், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு. அல்லேலூயா. தப்பிட்டா. ஆமென். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கணும். ஆமென். ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன், சரியா? ஆமென். அல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க. அருமையான தேவ ஊழியக்காரர் ஸ்மித் விக்கில்ஸ் வர்த். அவர் பேர் என்ன பேர்னா ஸ்மித் விக்கில்ஸ் வர்த் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர். அவர் ஒரு நாள் தன்னுடைய அறை வீட்டுக்குள்ள உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னாப்புல கதவை உடைச்சி வெளியில் வந்து இருக்கிற ஆட்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் அறியாதிருக்கிற இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் அறியாதிருக்கிற இயேசுவை நான் அறிந்திருக்கேன்னு சொல்லி அவர் கட்டுக்கோப்பா நிற்க முடியாது, ஓடுதாரு.
அங்கே போகிறாரு. நிற்கிற ஆட்களை பார்த்து, உட்காந்துருக்கிற பொம்பளை ஆட்களை பார்த்து, எல்லாரையும் பார்த்து அவர் இருந்த அந்த பட்டணத்தில் சொல்லிட்டு ஓடுறாரு. நீங்கள் அறியாதிருக்கிற இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன். ஓடுகிறார். அங்கே ஓடுறார், இங்கே ஓடுறார். நீங்கள் அறியாதிருக்கிற இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி துள்ளிட்டு அங்கேயுமே ஓடுதாரு. கடைசியில் ஒரு 4 பேர் சேர்ந்து அவரை பிடிச்சி நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டிட்டு, சொல்டா எந்த இயேசுவோட அறிஞ்சிருக்கிற? நாங்கள் அந்த இயேசுவை தானே அறிஞ்சிருக்கிறோம். இல்லை, நீங்கள் அறியாதிருக்கிற இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன்னாரு. நாங்கள் அறிஞ்சிருக்கிற இயேசு எங்களுக்காக வந்தார், எங்களை தாயின் கர்ப்பத்தில் உண்டாக்குனார், எங்களுக்காக பிறந்தார், எங்களுக்காக வாழ்ந்தார், எங்களுக்காக அடிக்கப்பட்டார், எங்களுக்காக மரித்தார், எங்களுக்காக உயிர் தெழுந்தார், எங்களுக்காக பரிசுத்தாவியை தந்திருக்கிறார், எங்களுக்காக வாசஸ்தலத்தை ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார், எங்களுக்காக திரும்ப வரப்போகிறார், எங்களை சேர்த்து கொண்டு போகிறார். நீ எந்த இயேசுவோட அறிஞ்சிருக்கிற? வேற இயேசு இருக்காரோ? வேற இயேசு இருக்கிறாரா? இல்லை. ஆனால் இவர் அந்த நேரத்தில் பதில் சொல்ல முடியல. 4 பேர் பிடிச்சி வச்சிருக்க 4 பேரை தட்டி விட்டுட்டு, நீங்கள் அறியாதிருக்கிற இயேசுவை நான் அறிந்திருக்கேன்னு போயிட்டார். போனவுடனே அந்த பட்டணத்தில் அவருக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. என்ன ஊழியக்காரர்? லூசு ஊழியக்காரர். என்ன ஊழியக்காரர்? என்ன பேரை வச்சுருவோம்ல. ஆமாம், கொஞ்சம் கட்டையாக இருந்தனா கட்டை பாஸ்டர் வராருமோ. ஆமாம், கொஞ்சம் ஒரு மாதிரி தாடி வச்சுருந்தானா தாடி பாஸ்டர் வராருமோ. நரமண்ட பாஸ்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவருக்கு அங்கே பேர் வச்சுட்டாங்க, லூசு ஊழியக்காரர். அவர் பேர் கடைசியில் அந்த பட்டணத்தில் லூசு ஊழியக்காரர். கல்யாண கார்டு கொடுத்தியா? ஆமாம் கொடுத்தாச்சு. லூசு ஊழியக்காரர் கொடுத்தியா? கொடுத்து வந்துட்டேன். சின்ன பிள்ளைய கூப்பிட்டு, அம்மா லூசு ஊழியக்காரர் வீட்டில் போய் சொல்லிட்டு வானா கரெக்டாக போய் சொல்லிட்டு வந்துடுவான். அந்த அளவுக்கு அவர் பேர் ஆகிப்போச்சு, லூசு ஊழியக்காரர். சரியா? அப்படியே நாட்கள் போச்சுது. ஒரு நாள் பக்கத்தில் ஊரில் ஒரு கன்வென்ஷன் கொடுத்துக்கு ஒரு 3 நாள் போயிட்டார். போன இடத்துல வீட்டில் அந்த அவரோட மனைவி அந்த அம்மா இறந்து போச்சு. இறந்து போனோன்னே அந்த அம்மாவை குளிப்பாட்டி ரெடியாக வச்சுட்டு அந்த பட்டணத்தில் இருக்கிற மூப்பர் ஒருத்தர், எப்பா 2 பேர் போங்கப்பா, அந்த லூஸ் அங்கே பிரசங்கம் பண்ணிட்டு நிற்பான், அவனை போய் கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே இந்த 2 பேர் அவரை தேடி போயிட்டாங்க. தேடி போனோன்னே அவர் அங்கே பிரசங்கத்துக்கு ரெடி அணிக்கிறேன். இந்த 2 பேரை பார்த்து, டே வாங்கடா, ஏன் பிரசங்கத்தை கேட்க வந்திருக்கீங்க, உட்காருங்க. வாடா லூஸு, உன் மனைவி இறந்து போச்சு, உடனே வா. அப்படி என் மனைவி இறந்து போச்சோ, சரி 2 நாள் எனக்கு பிரசங்கம் இருக்குது, 2 நாள் கழிச்சு தான் வருவேன், என் மனைவி அப்படியே வச்சிருங்க அப்படின்ட்டார். அல்லேலூயா. 2 நாள் அப்படியே வச்சிருங்க அப்படின்ட்டார். உடனே 2 நாளாக அந்த பாடியை வச்சிட்ருக்காங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம இங்கே பாடியை போட்டு அங்கே இட்லியை வச்சு சாப்பிடுவோம். ஆனால் அந்த காலத்தில் டீ காப்பி எதுவுமே போட மாட்டாங்க. உடனே 2 நாளாக பட்னியாக கிடக்காங்க, பச்சை தண்ணியை குடிச்சிக்கிட்டு, இந்த லூசு எப்பண்டா வர போகிறான், சீக்கிரம் பாடியை தூக்கிட்டு அடக்கம் பண்ணிட்டு சாப்பிடணுண்டா அப்படின்னு சொல்லி 2 நாளாக காத்துட்ருக்குறாங்க. இவர் 2 நாள் முடிச்சுட்டு வாராரு. வந்த உடனே, ஏப்பா லூசு வந்துட்டான், தூர போங்க, மனைவியை பார்க்கட்டும், தூக்கி கொண்டு அடக்கம் பண்ணிட்டு உடனே சமையல் எல்லாம் ரெடி பண்ணி உடனே சாப்பிடணுண்டா அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. இவர் வந்தவர் அந்த பாடி படுத்துருக்கு, அதை சுற்றி சுற்றி பார்க்காரு. இப்படியே சுற்றி பார்க்க, ஏற்கனவே லூஸு கூட லூஸ் ஆகிப்போச்சு. இப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கிறார். கடைசியில் பார்த்துட்டு, அந்த அம்மா பேர் எலிசபெத், ஒன்னால தான் நான் இயேசு அறிந்து கொண்டேன், ஒன்னால தான் நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன், இன்னும் நான் ஊழியம் செய்ததுக்கு நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒத்தையில் தூக்குதாரு. எல்லாரும் தலையில் அடிக்காங்க. அடப்பாவி இட உருடா, டே சாப்பிடாம கிடக்குண்டா, நீ சாப்பிட்டு 2 நாளாக பிரசவம் பண்ணிட்டு வந்திருக்கேனுங்க, சாப்பிடாம கிடக்குண்டா, உருடாங்கிறாங்க. அவர் கண்டுக்கலை. கடைசியில் தூக்கி அந்த அம்மா குழக்குன்னு கிடக்கு. இவர் தூக்கி, எலிசபெத் நிமிர்ந்து நில்லு அப்படின்னு சொல்லி சோவத்தில் சாத்தினார். அது நிற்குமா? குழக்குன்னு மறுபடியும் விழுந்துச்சு. மறுபடியும் ஒத்தையில கணம் தூக்குதார். பாடி வெயிட்டாக இருக்கும். மறுபடியும் ஒத்தையில கணம் தூக்கி எலிசபெத் நில்லு அப்படின்னு சாத்தினார். நிற்கலை. 3ஆவது திருப்பு, எலிசபெத் நான் ஊழியம் செய்யறதுக்கு நீ எனக்கு வேணும், நான் உன்னை விட மாட்டேன், நீ எனக்கு கண்டிப்பாக வேணும், நான் இன்னும் ஊழியம் செய்ய போகிறேன், எனக்கு அப்புறம் தான் நான் தான் ஃபஸ்ட்டு போவேன், அதனால் எனக்கு நான் போகிற வரைக்கும் நீ எனக்கு வேணும்னு சொல்லி மறுபடி பிடிச்சி எலிசபெத் நிமிர்ந்து நில்லு அப்படின்னு சாத்தினார். 3ஆவது திருப்பு விழு போகிற பாடி அப்படி நிமிர்ந்து நின்றுதான். அல்லேலூயா. ஆஹா, அப்பதான் திரும்பி பார்த்து சொல்றாரு, நீங்கள் அறியாதிருக்கிற இயேசுவை அறிஞ்சிருக்கிறேன்டா. அல்லேலூயா. 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி தரல, என்னையாடா லூசுன்னு சொன்னிய, இத்தனை வருஷமா லூஸ் சொன்னீங்களா, யார் லூசுன்னு சொல்லட்டுமா, இப்போ சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏசப்பா சோத்திர ஆண்டவரை, அல்லேலூயா.